தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 8ஆம் இடத்துக்கு போகிறது சிறப்பான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல தான் முடியாது. இல்லை, ஆனால் அவர் பார்வை சிறப்பு தான். ஏன்னா உச்சமடைகிறார் அல்லவா, பார்வை சிறப்பு தான். 8ஆம் இடம்னா அவர் பார்க்குற இடம் 12ஆம் இடம். 2ஆம் இடம் தனவரவு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். சில பேர் பயப்படுவாங்க, எனக்கு வேலை போயிடுமா, அது போயிடுமா, இது போயிடுமான்னு. இல்லை, போகிற மாதிரி இருக்கிறது சரியாயிடும். நிரந்தர வருமானம் கேரண்டீடாக இருக்குது. எனக்கு வேலையே கிடைக்கல, ஒரு பிரேக்கில் இருக்கேன்னா நல்ல வேலை கிடைக்கும். ஏன்னா வருமானம் வரணுமே உங்களுக்கு. அப்புறம் இந்த குரு 4ஆம் வீட்டை பார்த்தார். 4ஆம் வீட்டில் இருப்பவர் சனி. அவர் பார்க்கும் இடம் 10. அப்போ அந்த பார்வையில் வரக்கூடிய அந்த நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸை குறைச்சாச்சு. அப்போ பார்வையில் நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை. அதனால தான் சொன்னேன், வேலையில் பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு கூட வேலை நல்லபடியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற்றுத்தருகிறது. அதே போல் 7ஆம் வீட்டுக்கும் 10ஆம் வீட்டுக்கும் உள்ள புதன் 7ஆம் வீட்டில் தான் இருக்கார். கிட்டத்தட்ட 23ஆம் தேதி வரை, 9ஆம் தேதி வரை புதன் சுக்கிரன் சேர்ந்து இருக்காங்க 7ஆம் வீட்டில். திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நன்மைகள் நடக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிணக்குகள் தீரும். சந்தோஷமான ஒரு சூழல். அதனால் பார்த்திங்கன்னா மனபாரம் குறைகிறது. ஸ்பெஷலாக எனக்கு ஃபினான்ஷியலாக ஒரு பெரிய கெயின்ஸ் வருமா, கெயின்ஸ் அதாவது எனக்கு இப்போ ஒரு 100 ரூபா சம்பாதிக்கிறேன், ஒரு 10% இன்க்ரிமெண்ட்டுங்கிறது கேரண்டீடு அது வரும். இந்த 100 ரூபாயை 150ஆகுமா 200ஆகுமான்னு கேட்காதீங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது இருந்தால் தான் நடக்கும், இல்லைன்னு நடக்காது. ஏன்னா 8லனா குரு போகிறார். அப்போ நிம்மதி இருக்குது லைஃப்பில். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நிம்மதி ஏற்படுகிறது, சந்தோஷங்கள் ஏற்படுகிறது, தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருகிறது, உடல் ஆரோக்கியம் நிச்சயமாக பெட்டராகும்.